இன்னைக்கு நம்ம முலாம்பழம் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 1/2 கப், ரவை 5 டீஸ்பூன், முலாம்பழம் 1 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் 3 டீஸ்பூன், பிஸ்தா 8 to 10. நீங்கள் முந்திரி வச்சுக்கிறவங்க, முந்திரி திராட்சை வச்சுக்கிறவங்க அதை வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை இல்லாதவங்க தேங்காய் 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முலாம்பழத்தை நம்ம அரிஞ்சிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்க அந்த சதையை மட்டும் எடுத்து நான் ஒரு கப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த முலாம்பழத்தை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு பிஸ்தாவை வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் காய்ச்சுற கிண்ணியில் போட்டு பால் நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இப்போ நம்ம கொட்டிக்கலாம். ரவை நல்லா கொட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரவை நல்லா வெந்து வரணும். அதை கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும், இல்லைனா கட்டிக்கும். இப்போ பாருங்கள், ரவை வந்து வெந்து வந்துட்டுருக்கு நல்லா. இப்போ இது நல்லா ரவை வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முலாம்பழம் ஜூஸை ஊற்றிக்கலாம் அதில் நம்ம. அதுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கொஞ்சம் நேரம் கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பிஸ்தா, அதோட தேங்காய் ஒரு திருவல் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வறுத்து வச்சுருக்கேன், அதோட போட்டுக்கலாம். இப்போ முலாம்பழம் ரவா பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு